தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்போ வந்து 6800 1900 போயிட்டு இருக்கு. இதை பிஸ் பண்ணா அது நேராக போய் நிற்கிற இடம் 8000 இருக்காங்க. நான் சொல்றது வந்து 22 கேரட்டுக்குங்க. காயின் வாங்குறவங்களுக்கு என்னன்னா அதை கொண்டு போய் மாற்றும் போது என்னன்னா அவங்களுக்கு பெருசாக ஒரு டேமேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆபரணமாக எடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க உருக்கிடுவாங்க. உருக்கி அதில் இருக்கிற காப்பர்லாம் பிரிச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து நிறையா இருக்காங்க. காயினில் வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்காதுங்க. அதனால தான் காயின் வாங்குறாங்க. அதே மாதிரி கோல்டு ஆபரணமாக வாங்கும்போது எந்த கடையில் வாங்குறோம்ன்றதும் முக்கியங்க. இது பார்த்தீங்கன்னா 18 கேரட் இருக்குங்க, 22 கேரட் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சுங்க பெரிய பெரிய ஊர்லலாம் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட்டே 22 கேரட்னு விற்கிற நகை கடைகள்லாம் கூட இன்னைக்கு கூட இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அது கோல்டுன்னு தான் தெரியுமே, உள்ள எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குது, கோல்டு எவ்வளோ இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்குறேன்னு சொல்லிட்டுங்க கோல்டு வந்து ரொம்ப கம்மியாகும், நிறைய கல் வச்சதை வாங்கிட்டு என்ன யூஸ் இருக்குங்க? ஏன்னா கல்லுக்கும் உங்களுக்கு வந்துங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்கத்துக்கு உண்டான விலை தான். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணுறவங்க இந்த கல் வச்சதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. அது ஒரு சாலிடான கோல்டாக வாங்கி வந்து வச்சாதான் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பெனிஃபிட்டுங்க. தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த டெய்லி ஃப்ளக்சுவேஷன் இருக்காங்க, 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது. ஏன்னாங்க இதில் ஆன்லைன்லையும் வர்த்தகம் இருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ட்ரேட் ஆகிறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் உலக அளவுலங்க. அந்த மூவ்மெண்ட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாதுங்க. முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கிடணுங்க. இன்னைக்கு 500 ரூபாய் குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. அப்போ பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துங்க தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணணும். பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாதப்ப நம்ம வந்து தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வாங்கிப்பாங்க, காயினாக வாங்கி வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை வாங்கிங்க அதுக்கு ஒரு லாக்கரை பார்த்துக்கிட்டுங்க அது ஒரு முதலீடாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறது தான் கண்டிப்பாக தங்கத்துக்கு வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணும் போதுங்க நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 7000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 60 ரூபாய்க்கு வாங்குறோமா, 70 ரூபாய்க்குன்றவில்லை வாங்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோல்டு பீஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் ஒரு 500 600 ரூபாய் இருக்கா, உடனே வாங்குங்க. இப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா உங்கள் தங்கம் ஏறாங்க, நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த யூனிட்ஸோட வேலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. கோல்டு மட்டும் தானா இல்லைங்க, சில்வரும் பெரிய முதலீடுங்க. இந்த வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கூட முன்னாடி எல்லாம் பேசுவாங்க சில்வர்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர்ன்றது ஒரு பெரிய அளவில் வளருங்க. எனக்கு தெரிஞ்சுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 1.5 லட்சத்தை வந்து தோறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி தான் போகுங்க. கோல்டு தாண்டி சொல்றாங்க. அதாவதுங்க சில்வரோட ரேட் வந்து அந்த ரேட் ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மெட்டீரியல்ன்றதை விட இப்போ வந்து இவி வெஹிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக வரப்போகுதுங்க. இவி வெஹிக்கல்ஸோட பேட்டரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில்வர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இதோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ 90000 கிட்ட வந்துருச்சுங்க. இப்போ தான் 70,000-60,000 ரூபாய் இருந்ததுங்க, 900,000 வந்துருச்சுங்க. அப்போ சில்வரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அப்போ கோல்டு சில்வர் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா கோல்டு பீஸுங்க, சில்வர் பீஸுங்க வாங்கணுங்க. இல்லை எனக்கு ஆபரணமாக தான் வாங்கணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாங்க. இந்த இடம் வந்து வாங்குற இடம் தாங்க. கீழ் நோக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைச்சலுங்க. இந்த இடத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்தை இப்போ வந்து 6800 1900 போயிட்டு இருக்கு. இதை மிஸ் பண்ணால் அது நேராக போய் நிற்கிற இடம் 8000 இருக்காங்க.